ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டீப் நெக் வச்சு ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் அண்ட் பேக்கில் ஒரு டாட் கொடுத்து எப்படி ஒரு குர்த்தாவை வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த குர்த்தாவை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட வீடியோ வந்து கீழே லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த வீடியோவில் லேஸ் அட்டாச் பண்ணும்போது எப்படி ஒரு நீட்டான ஃபினிஷிங் வந்து கொடுக்கணும் அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங்கை கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இங்கே லைனிங்கில் வந்து லென்த் வந்து நம்ம கம்மியாக தானே பண்ணியிருந்தோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது நம்மளோட ஃபுல் லென்த் வந்து கரெக்டாக வச்சுட்டு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்மளோட குர்த்தி கட் ஓப்பன் நமக்கு தெரியும் இல்லையா, அங்கே வந்து 23.5 இன்ச்சஸ் வந்து நம்ம வச்சுருப்போம். அந்த இடத்துலேருந்து கீழே வந்து லென்த் வந்து எவ்வளோன்னு மெஷர் பண்ணியிருப்போம் இல்லையா, 43 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 43 இன்ச்சஸ் கூட ஒரு எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச் ஆர் 1 இன்ச் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் எக்ஸஸ் வந்து கட் பண்ணிக்கணும் இந்த லென்த்துக்காக. இங்கே வந்து நான் பேக்கை கட் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி தான் நான் வந்து ஃப்ரண்ட்டுக்குமே வந்து எக்ஸஸாக வச்சு வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். அடுத்தது வந்து நம்ம கேன்வாஸ் கட் பண்ண போகிறோம் நெக்குக்கு. இந்த நெக்குக்கு கேன்வாஸ் கட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைனிங் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அதோட நெக்கை வந்து நான் கட் பண்ணிடுறேன். நம்ம என்ன ஷேப்பில் கொடுத்துருந்தோமோ அதே ஷேப்பை வந்து நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அதை கேன்வாஸ் மேலே ஃபோல்டடில் வச்சோன்னா நமக்கு நெக்கோடைய ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த கர்வ் வந்து வரைஞ்சிட்டே வந்துட்டு மேலே உங்களுக்கு ஷோல்டர் ஜாயினிங் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல எக்ஸஸாக ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் வந்து கேன்வாஸ் கம்மியாகிற மாதிரி இருந்தால் கூட அந்த 1/4 இன்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து அது எவ்வளோ பெரிய கேன்வாஸோடைய அகலம் வேணும், அதாவது வித் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச் கேன்வாஸ் தான் நான் வந்து இங்கே எடுத்துக்க போகிறேன். அதனால் இதை சுற்றி வந்து எக்ஸஸாக வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து என்னோடய நெக் ஷேப்பை வந்து அதே மாதிரி வரைஞ்சிட்டே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸ்வீட் ஹார்ட் நெக் இருக்குது இல்லையா ஃப்ரண்ட்டுக்கு, அதுக்கும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். வரைஞ்சிட்டு மேலே ஒரு 1/4 இன்ச் வந்து வரைஞ்சி கொடுத்துட்றேன். அடுத்தது அந்த எக்ஸஸாக 1 இன்ச் வரைவோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் வரைஞ்சிட்டே வரேன். கீழே அந்த பாயிண்டடான இடத்துல மட்டும் பாயிண்டடாக கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி எக்ஸஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நாம் கட் பண்ண கேன்வாஸை ஃபேப்ரிக்கில் யூஸ்வலாக நம்ம ஸ்டிக் பண்ணிவிடுவோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 1 இன்ச் இருக்கிற அளவுக்கு ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி மடித்து நான் கேன்வாஸோட எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டுகிட்டே வரேன். ஃபஸ்ட் வந்து நான் பேக்குக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கும் இதே ஸ்டெப்பை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்டட் எட்ஜில் வந்து மடிக்க முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபேப்ரிக்கில் மட்டும் கட் மாதிரி கொடுத்துட்டு அதை அப்படியே நீங்கள் கேன்வாஸ் மேலே ஃபோல்ட் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே டர்ன் பண்ணுற மாதிரி வரும். அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இதை மடிச்சு அடிக்கலாம். அதை முடிச்சுட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணோம் இல்லையா, அதில் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம கொடுத்து கட் பண்ணியிருப்போம். அதை லைனிங்கில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்டிச் வந்து போட போகிறோம். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா, உங்கள் மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைட் மேலே உங்கள் லைனிங்கை வச்ச மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து நான் ஸ்டிச் வந்து அது ரெண்டுமே ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டுடுறேன். இது நீங்கள் பண்ணும்போது மறக்காமல் நம்ம கொடுத்த மார்க்கிங்ஸ் எல்லாமே நமக்கு தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் டாட் கொடுக்கும் போதோ இல்லை அந்த வந்து கட் ஓப்பன்லாம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். கேன்வாஸை வந்து இந்த மாதிரி உள்ளே இருந்த ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது நம்மளோட நெக்கில் வந்து இந்த கேன்வாஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த நெக்லையுமே எக்ஸஸாக உள்ளே இருந்துச்சு இல்லையா ஃபேப்ரிக், அதையும் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறேன். அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது குர்த்தாவோட நல்ல பக்கம் மேலே இந்த கேன்வாஸோடைய நல்ல பக்கத்தை வச்சுட்டு கேன்வாஸில் வந்து நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரப்போகிறோம். நம்ம வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து மார்க் மாதிரி போட்டுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பிகினராக இருந்தாலும் இல்லைனாலும் சரி இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து இன்னுமே ஒரு நீட்டான லுக்கில் வரும். எங்கேயுமே வந்து பாயிண்டடான ஒரு லுக் வந்து இருக்காது. நாச்சஸ்லாம் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கேன்வாஸோட கார்னரில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுடுறேன். அந்த சென்டர் பாயிண்ட் வந்து வர இடத்துல வந்து நீடில் வந்து கரெக்டாக அந்த பாயிண்டில் இறக்கிட்டு அப்புறமா நம்ம நெக்கை வந்து திருப்பிட்டு அதே மாதிரி அந்த வீலீஃப் ஷேப்பை வந்து அழகாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இது இப்போ உள்ளே மடித்து விட்டோம் அப்படின்னா நீட்டான ஒரு லுக்கோட நெக் வந்து ஃபினிஷ் ஆகி வரும். இதை வந்து நம்ம அயன் பண்ணி செட் பண்ணிவிட்டு வச்சுக்கணும். இங்கே வந்து ஹெம்மிங் பண்ணலாம், அப்படிலாம் மிஷின் ஸ்டிச்சே கூட கொடுத்துடலாம். பட் இப்போதைக்கு அதை கொடுக்க வேணாம், ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயினிங் பண்ணிட்டு அப்புறமா இந்த நெக் ஃபினிஷிங்கோட ஸ்டிச் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் பேக்குக்கு பண்ணேன் இல்லையா, சேம் மெத்தடில் தான் நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 1/2 இன்ச் வந்து வரைஞ்சிடுறேன். எங்கே ஸ்டிச் போட போகிறோமோ அதே 1/2 இன்ச் மேலே நான் வந்து என்னோட ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வந்துட்டு பாயிண்டட் எட்ஜில் மட்டும் என்னோட நீடில் இறக்கிட்டு அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன்.
இந்த மாதிரி நம்ம நீடில் வந்து அங்கங்கே இறக்கக்கூடாது. எங்கே பாயிண்டடான ஒரு எட்ஜ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நீடில் இறக்கிட்டு நீங்கள் திருப்பணும். இது ஸ்லீவ்ஸ்க்கும் இது வந்து பொருந்தும், அதே சமயம் நெக்குக்கும் இது வந்து பொருந்தும். எங்கெல்லாம் உங்களுக்கு கர்வான ஒரு ஃபினிஷிங் கொடுக்குற இடம்லாம் வருதோ அங்கே வந்து அப்பப்போ நீடில் இறக்கக்கூடாது. உங்களுக்கு எங்கே பாயிண்டடான ஒரு இடம் வருதோ அந்த இடத்துல மட்டும்தான் நீடில் இறக்கணும். நீங்கள் அங்கெல்லாம் இறக்காம அழகாக உங்கள் ஃபேப்ரிக்கை திருப்பி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டோன்னா அந்த கர்வ் ஷேப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஸ்டிச் பண்ணி வரலாம். இப்போது ஃப்ரண்ட்டோட நெக் ஷேப்பும் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் இதுவும் வந்து அழகாக செட் ஆகி வந்து நம்ம டாட் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை தான் வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேக்ல இருந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த டாட்டோட சென்டர் எப்படி நம்ம இருக்கோமோ அது அப்படியே அதோட சென்டர்லேருந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபோல்டு பண்ணி பிடிச்சிட்டு அழகாக அது ஈவனாக வச்சுட்டு நம்மளோட அந்த கிராஸாக தெரியுது இல்லையா 2 லைன்ஸு, அது மேலே வந்து நம்ம வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வர போகிறோம். இதோட லுக் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஓகே, இதை வந்து நம்ம அயன் பண்ணி செட் பண்ணும்போது இன்னும் ஒரு சூப்பர் ஃபினிஷ் வந்துடும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டோடைய டாட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த சைட் டாட் இருக்கு இல்லையா, இது ஒன் சைடு மட்டும்தான் நம்ம வரைஞ்சது இருக்குது, இன்னொரு சைடு வந்து நம்ம இன்னும் ட்ரேஸ் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட சாக் எடுத்துகிட்டு இங்கே வரைஞ்சதை வந்து டார்க் பண்ணிடுறேன். டார்க் பண்ணிட்டுக்கு அப்புறமா அதை அப்படியே இன்னொரு சைடு ஃபோல்ட் பண்ணுறேன். அந்த இன்னொரு பக்கம் இருக்கிறத அது மேலே ஃபோல்ட் பண்ண உடனே ஈவனாக கரெக்டாக பார்த்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எல்லா டாட்டோடைய லைன்ஸும் வந்து இங்கே ட்ரேஸ் ஆகி வந்துடும் இன்னொரு சைடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ட்ரேஸ் ஆன இடம் இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து அதே மாதிரி டார்க் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா 2 சைடுமே வந்து நமக்கு சைட் டாட் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகி வந்துடும். இப்போ அந்த மேட்சான 2 சைட் டாட்டையுமே நம்ம வந்து ஸ்டிச் போடும். இந்த சைட் டாட் ஸ்டிச் பண்ணும்போது இந்த சென்டர் லைனில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெறும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துடுங்க. ஸோ தட் நம்ம அதை மடிக்கும் போது கரெக்டாக அந்த ஸ்டிச் அளவுக்கு மடித்தோம் அப்படின்னா, ஈவனாக மடித்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக சைட் டாட் வந்து வந்துடும். ஸோ நான் அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா இங்கே சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஈக்குவலாக மடிக்கும் போது என்னோட சென்டர் டாட் வந்து கரெக்டாக வரும். அங்கே வந்து நான் என்னோட சைட் டாட்டோடைய ஸ்டிச்சை வந்து போட்டு எடுத்துடுறேன். இங்கே வந்து ரொம்ப பாயிண்ட்டாக முடிக்காமல் ஒரு மாதிரி கர்வ்டாக முடிக்கணும். நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணியிருப்போம், அதே மாதிரி வந்து கொஞ்சம் கர்வ்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்படியே ரொம்ப பாயிண்டடாக முடிக்கக்கூடாது இந்த டாட்டை. அப்போ தான் வந்து நம்ம செஸ்டோடைய ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து கரெக்டாக இருக்கும். சேம் வே இன்னொரு டாட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது இந்த டாட்ஸை எப்படி அயன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பேக்கோடைய டாட்டை வந்து அயன் பண்ணும்போது சென்டரில் இந்த மாதிரி நாச் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா அந்த டாட் வந்து ஈஸியாக அயன் ஆகி வரும். இது வந்து அயன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா இந்த மாதிரி சென்டர் டாட் வந்து நம்ம எடுத்தது இல்லை இல்லையா. ஸோ இது வந்து இந்த மாதிரி எங்கெல்லாம் நம்ம அயன் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும் ஃபேப்ரிக்கை பிடிச்சி அயன் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக செட் ஆகி வந்துடும். இப்போ இதை பார்த்தோன்னா செம்மையான ஒரு நீட் ஃபினிஷ் கிடைச்சிரும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம வெறும் ஸ்டிச் பண்ணதுக்கும் அயன் பண்ணி செட் பண்ணதுக்குமே வந்து நல்ல ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம மேலேயும் இப்போ மெயின் ஃபேப்ரிக் மேலேயும் வந்து அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டாட் வந்து நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் ரெடி ஆகிடும். இப்போ இந்த சைட் பண்ண மாதிரியே இன்னொரு சைடும் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரு நீட் லுக்கோட உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது சைட் டாட் நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுத்தோம் இல்லையா, அந்த டாட் வந்து நம்ம அயன் பண்ண போகிறோம். இது அயன் பண்ணுறதுக்கு வந்து எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்க போகிறது கிடையாது, ஈஸியாகவே நம்ம அயன் பண்ணிடலாம். இதை அயன் பண்ணும்போது நம்மளோட டாட்டை வந்து கீழ்ப்பக்கமாக வச்ச மாதிரி அயன் பண்ணணும். ஓகே, மேலே வைக்கக்கூடாது, கீழ்ப்பக்கமாக வச்ச மாதிரி நல்லா அயன் பண்ணி செட் பண்ணிடணும். ராங் சைடும் நல்லா அயன் பண்ணிடணும், அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுமே வந்து நல்லா அயன் பண்ணிடணும். இதை வந்து நம்ம இப்போ பார்க்கும்போதே தெரியும் லைட்டாக நம்மளோட பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே இங்கே வந்து ஒரு பஃப் வந்து கிரியேட் ஆகியிருக்கும் செஸ்ட்டில். உங்களுக்கு ரொம்ப ஷேப்பு உங்களுக்கு ப்ளவுஸ் மாதிரி லுக்லாம் வராது, பட் உங்களுடைய செஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே இந்த குர்த்தி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கோட நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது லெவல் செக்கிங். இது என்னன்னா நம்மளோட ஷோல்டர், நெக்கு, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி பின்ஸ்லாம் குத்தி வச்சுட்டு அழகாக ஃபோல்ட் பண்ணி வச்சுடணும். ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிட்டுக்கு அப்புறமா நம்மளுடைய ஷோல்டர்லேயும் சரி இல்லை சைடில் ஆர்மோலையுமே சரி எக்ஸஸாக ஏதாச்சும் ஒரு ஃபேப்ரிக் மட்டும், அதாவது ஒரு சைடு மட்டும் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸஸை மட்டும் நம்ம கட் பண்ணிட போகிறோம். ஓகேவா, ஒரு 0.1 inches ஆர் 2 inches மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருக்கலாம், சில டைம் இல்லாமல் கூட இருக்கலாம். இருக்குது அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸை வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஈவனாக நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து நம்ம தனித்தனியாக ரெண்டு பார்ட்லேயுமே வந்து பண்ணிடணும். இங்கே வந்து எனக்கு ஆர்ம் ஹோலில் ஒரு லைன் அளவும் அண்ட் சைடில் வந்து கொஞ்சம் மெயின் ஃபேப்ரிக் எக்ஸஸாக இருக்குது. ஓகேவா, லைனிங் கரெக்டாக இருக்குது, ஆனால் மெயின் ஃபேப்ரிக் மட்டும் எக்ஸஸாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இந்த கட் பண்ணுற வேலையில் இது பண்ணாதான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த சைட் ஜாயினிங் வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் ஆகி வரும். ஸோ இதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து நான் ஸ்லீவ்ஸ் வந்து ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே வந்து நான் யூஸ்வலாக நம்ம எப்போவுமே கட் பண்ணுவோம் இல்லையா, மேஜிக் ஸ்லீவ் மேக்கர் வச்சு அதே மெத்தடில் தான் நான் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கேன். எல்போ லென்த் இருக்கிற ஒரு ஸ்லீவ், அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. குர்த்தியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லூசிங் கொடுத்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அதனால தான் இங்கே ஸ்லீவ்ஸ்லையுமே வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸஸ் வந்து இருக்குது, கேப். ஓகேவா, இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஸ்லீவ் வந்து டைட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். பட் இதுவே வந்து ஃபைனாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு குர்த்திக்கு. என்னோட மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து இது வந்து எனக்கு பத்தலை. ஓகேவா, இந்த எல்போ லென்த் அளவு இருக்கிற ஒரே ஃபேப்ரிக் வந்து எனக்கு இல்லை.
இதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய கீழே மட்டும் பட்டி, அதாவது எல்போ எண்ட் ஆகிற இடத்துல ஒரு 2 இன்ச் 3 இன்ச் அளவுக்கு பட்டி மாதிரி கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஒரு 3 இன்ச் அளவுக்கு பட்டி வந்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் என்னோட ஒரு ஸ்லீவ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உள்ளே வந்து நான் இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன். என்னோட மெயின் ஃபேப்ரிக்கில் ஜாயிண்ட் கொடுத்துருக்கேன். லைனிங் வந்து அதே லைனிங் வந்து இருக்குது. கீழே வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். லேஸோட அட்டாச்மெண்ட் வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து நம்ம இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்மளோட லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையுமே வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோடைய ராங் சைடு வந்து நம்மளோட லைனிங்கை வச்ச மாதிரி வச்சுட்டு அந்த கார்னர்ஸில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் வந்து போட்டுட போகிறோம். கீழே மட்டும் நமக்கு 3 இன்ச்சஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும் நம்மளோட லைனிங்கில். ஓகே, இப்போ வந்து நல்லா அயன் பண்ணி விட்டுட்டு இங்கே ஸ்லீவோடைய எண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டில் வந்து மொத்தம் எவ்வளோ நம்ம வந்து லேஸ் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபுல்லுத்துக்குமே கொடுக்காம மார்ஜின்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே லேஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு இங்கே 13 இன்ச்சஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு 1 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு 12 இன்ச் அளவுக்கு வந்து லேஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு சைடும் ஒரு 1/2 இன்ச் வந்து மார்ஜினில் விட்டுட்டு தான் நான் வந்து லேஸ் வந்து கொடுக்க போகிறேன். இந்த லேஸை வந்து நம்ம ஒரு ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம் இல்லையா, மெயின் ஃபேப்ரிக், அந்த மெயின் ஃபேப்ரிக்கோட ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதோட ஒரு எட்ஜில் வந்து இந்த மாதிரி லேஸை வந்து வச்சுட்டு அந்த லேஸில் வந்து 1/2 இன்ச்சுக்கு நமக்கு ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்டோனை விட்டுட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டோனோடைய எட்ஜில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட போகிறோம். இதுக்கு வந்து நம்ம சிங்கிள் ஃபூட்டர் மாதிரி வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக அந்த ஸ்டோன்ஸ் மேலே படாத மாதிரி பார்த்துட்டு அந்த கார்னரில் வந்து ஃபேப்ரிக் மேலே வந்து ஸ்டிச் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அதை அப்படியே எடுத்து ஸ்லீவோட ராங் சைடு இருக்குது இல்லையா, நம்மளோட லைனிங் இருக்குது இல்லையா, அந்த லைனிங் மேலே வந்து நம்ம இப்போது ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த லேஸ் அப்படியே வந்து வைக்கிறேன். அதாவது நம்ம பட்டியோட நல்ல பக்கத்தை வந்து அது மேலே அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம 1/2 இன்ச்சில் வந்து லேஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஆனால் இந்த ஸ்டிச் போடும்போது நமக்கு கீழே வந்து நம்மளுடைய ஸ்லீவ் இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ அந்த 1/2 இன்ச் ஸ்டிச் போடும்போது நம்மளோட ஸ்லீவ்ஸில் வந்து இது வந்து ஜாயின் ஆகிடும் எட்ஜில். இப்போது இதை அப்படியே முன்னாடி தள்ளி விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பட்டி அண்ட் லேஸ் ரெண்டுமே ஸ்லீவ் எண்டில் வந்து அழகாக ஜாயின் ஆகி இருக்கும். மேலே மட்டும் நம்ம இந்த பட்டியை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அண்ட் இந்த லேஸை வந்து உள்ளே தள்ளின மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். இது ரெண்டு மட்டும் தான் பாக்கி இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த பட்டியை வந்து மேலே வச்சு ஜாயின் பண்ணி ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி இந்த அயனிங் ஒர்க் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய லேஸோடைய ஃபினிஷிங் அண்ட் இந்த பட்டியோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்து வரும். இல்லை ஒரு மாதிரி கிராஸ் அடித்த மாதிரி வந்துடும். இப்போது அந்த பட்டியை வந்து மேலே வந்து மடித்து வைக்கணும். இங்கே வந்து நமக்கு லென்த் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுட்டு மிச்சத்தை வந்து ஃபோல்டு பண்ணி விட்ட மாதிரி நல்லா அயன் பண்ணி செட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நம்ம பின்ஸ்லாம் குத்தி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும் போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து அந்த க்ராஸாக போகிறதோ இல்லை கேப்பாக வர மாதிரி இருக்கிறதோ வந்து வராது. எக்ஸ்ட்ராஸ்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு நம்மளோட இன்னொரு ஸ்லீவோடைய லென்த் இருக்கு இல்லையா, இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த பட்டியோட லென்த் ரெண்டுத்துலையுமே வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றதுமே நோட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டிச் போட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அயன் பண்ணி செட் பண்ண அந்த பட்டியோடைய எட்ஜில் வந்து அழகாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுவிடுறோம். நெக்ஸ்ட் இங்கே லேஸோடைய இன்னொரு சீம் அலவன்ஸ் வெளியே இருக்குது இல்லையா, அதை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு அந்த எட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து அந்த பைப்பிங் மாதிரி வச்சு அந்த ஃபேப்ரிக் வெளியே தெரிகிற மாதிரியும் நீங்கள் ஸ்டிச் வந்து போடலாம். ஆர்எல்ஸ் அது உள்ளே தள்ளி விட்டுட்டு அங்கே ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டோனில் படாத மாதிரி ஒரு எட்ஜிலையும் போடலாம். இதோட இந்த ஸ்லீவோடைய டிசைன் வந்து நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ஷோல்டர் ஜாயினிங் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் இருக்குது இல்லையா, இந்த கேன்வாஸ் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் தானே வச்சுருக்கோம். இதை வந்து அப்படியே வெளியே எடுத்து விட்டுட்டு நம்மளுடைய 2 கேன்வாஸும் ஒன்றா வைக்க போகிறோம். இங்கே வந்து நீங்கள் கேன்வாஸை ஒன்றா வைக்கிறத விட அந்த சென்டரில் நம்மளோட ஜாயினிங் இருக்கும். கேன்வாஸ் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் நடுவில் ஒரு ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த 2 ஜாயிண்ட்டும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக நேராக வச்சுட்டு நீங்கள் வந்து 1/2 இன்ச்சில் வந்து ஸ்டிச் போட போகிறீங்க. அதை அப்படியே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவலாக வந்து அது ஃபினிஷ் ஆகியிருக்கும். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா இந்த மாதிரி ஒரு லைன் அளவுக்கு எக்ஸஸாக இருந்தாலுமே அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடணும். ஈவனாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டர் இருக்கிற மாதிரி வச்சுட்டு எக்ஸஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஆர்மோல் இருக்கு இல்லையா, ரெண்டுத்துலேயுமே வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு சென்டர் வந்து எங்கே வருதோ அதை வந்து மார்க் பண்ணிடணும். இது உங்களோட ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல தான் சென்டர் வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. முன்னாடி பின்னாடி கூட வரலாம். ஓகே, உங்களுக்கு எங்கே சென்டர் வருதோ அந்த இடத்துல சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஸ்லீவ்ஸ்லேயுமே அதே மாதிரி சென்டர் பிடிச்சிட்டே வந்துட்டு சென்டர் எங்கே கிடைக்குதோ அங்கே ஒரு நாச் வந்து போட்டுட போகிறீங்க. போட்டுட்டு இந்த 2 சென்டர் இருக்கும் இல்லையா, அந்த 2 சென்டர் மேலே வச்சு தான் நம்மளோட ஸ்லீவ்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு வர போகிறோம்.
2 ஸ்லீவ்ஸும் வந்து நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து நமக்கு பாக்கி இருக்கிற வேலை சைட் ஜாயினிங். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட குர்த்தியோட லென்த் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் குர்த்தியோட லென்த்தை வந்து கரெக்டாக இப்போ தான் நம்ம வந்து டிசைட் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷிங்கும் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக வந்து அதோட சைட் மார்ஜின்ஸ்லாம் வந்து ஒரே மாதிரி வச்சுட்டு அங்கே வந்து பின்ஸ் எல்லாத்தையுமே குத்தி செக்யூர் பண்ணிகிட்டே வரேன். கரெக்டாக கட் ஓப்பன் வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்துட்டு கீழே வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரைஞ்சிட்டு பார்க்க போகிறேன். என்னோட குர்த்தியோட லென்த் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து நம்ம கட் ஓப்பனில் இருந்து நம்மளுடைய மெஷர்மெண்ட் குர்த்தி எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து நம்ம 2 கட் ஓப்பன் இருந்துச்சு. ஒன்று வந்து பழைசு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது, இன்னொன்று வந்து இப்போ நாச் கொடுத்துருக்க நியூ கட் ஓப்பன். ஓகே, இது வந்து நமக்கு 1.5 இன்ச்சஸ் மேலே வந்துச்சு இல்லையா சைட் டாட் கொடுத்ததுக்கப்புறமா. ஸோ நம்ம இப்போ வந்து லென்த்தை பார்க்கும்போது இங்கே புதுசாக கட் ஓப்பன் கொடுத்த அந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடாது. பழைய நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா லென்த் மார்க் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து தான் உங்களோட குர்த்தியோட லென்த்தை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. நியூவாக கொடுத்து அந்த நாட்ச்லேருந்து பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்தோன்னா நமக்கு வந்து கம்மியாகிடும் லென்த்து. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பழைய கட் ஓப்பன் லைன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து என்னோட லென்த் வந்து 23.5 இன்ச்சஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து என்னுடைய கீழே லென்த்து வந்து நான் பார்க்குறேன் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு. நான் குர்த்தி லென்த் வந்து 43 இன்ச்சஸ் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மார்ஜின் எவ்வளோ வேணும், அதாவது அந்த ஃபோல்ட் பண்ணுற சீம் அலவன்ஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 இன்ச் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு எதனா நீங்கள் டிசைன் மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த இடத்துல வந்து அந்த சீம் அலவன்ஸை வந்து நீங்கள் டிசைட் பண்ணி. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட லைனிங் இருக்குது இல்லையா, லைனிங்கில் வந்து நம்ம உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துட போகிறோம். ஓகே, 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் வந்து கொடுத்துட போகிறோம். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து கொடுத்துடணும். அடுத்தது நான் ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு ஸ்லீவ்ஸில் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி லேஸ் வந்து கொடுக்க போகிறேன். எனக்கு இங்கே லென்த் எல்லாம் கம்மியாக இல்லை, பட் ஜஸ்ட் நான் வந்து ஒரு பட்டி மாதிரி அட்டாச் பண்ணி கீழே வந்து லேஸ் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து நான் ஸ்லீவ்ஸ்க்கு என்ன மெத்தடில் பண்ணணும் அதே மெத்தடில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு பட்டி வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேஸை வந்து அதில் அட்டாச்சும் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, நம்ம குர்த்தாவோட ராங் சைடு மேலே இப்போ நம்ம போட்ட அந்த லேஸை வந்து நான் வச்சுட்டு அந்த 1/2 இன்ச் மேலே அதே மாதிரி ஸ்டிச் வந்து போட்டுட்டு நம்ம அதை மேலே வந்து எடுத்து விட்டுட்டு அதே மாதிரி நம்ம பட்டி வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது அதே யூஷுவல் மெத்தட் தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இங்கே வந்து உங்களுக்கு அந்த பேட்ச் வந்து எவ்வளோ நீட்டாக வேணுமோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு யூஷுவல் 3 to 4 இன்ச்சஸ் அளவுக்கு கைக்கு எந்த அளவுக்கு கொடுத்தனோ அதே அளவு தான் நான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்கேன். என்னோட குர்த்தாவில் வந்து எண்டில் வந்து இதே மாதிரி பட்டியை வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா அயன் பண்ணி செட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து லேஸ் ஃபினிஷிங் கொடுத்துட்டோம் இல்லையா, பேக்கில் வந்து எந்த இதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் 43 இன்ச்சஸ் குர்த்தி லென்த் கூட ஒரு 1/2 இன்ச்சஸ் தான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 1/2 இன்ச்சை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி 0.25 வந்து இந்த மாதிரி ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, இங்கே வந்து நீங்கள் 1/2 இன்ச் தான் ஃபோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். நம்ம லென்த் கட் பண்ணோம் இல்லையா அப்போது. ஓகே, நான் வந்து ஒரு 1/2 இன்ச் தான் கொடுத்தேன். அதனால் இங்கே 1/4 இன்ச் வந்து நான் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சைட் ஜாயினிங் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லேஸோடைய ஸ்டோன்ஸு பீட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளால் சைட் ஜாயினிங் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இல்லை வந்து நீடில் உடஞ்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வந்து அது எல்லாத்தையுமே பிச்சு வச்சிடணும். இங்கே வந்து கம் போட்டு தான் ஒட்டியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையுமே வந்து பிச்சு எடுத்துடுறேன். ஆல்சோ இந்த கம்மு மாதிரி இருந்துச்சுன்னா அதையுமே வந்து முடிஞ்சால் எடுத்துடுங்க. பிகாஸ் இதை நான் ஸ்டிச் பண்ணும்போது அந்த கம் வந்து நீடில் ஏறிட்டு என்னோடய த்ரெட் வந்து கட் ஆகிற ப்ராப்ளம் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்மில் ஒட்டின மாதிரி பீட்ஸோ இல்லை லேஸோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கம்மையுமே சேர்த்து பிச்சுட்டு வெறும் ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம 1 இன்ச் வந்து மார்ஜின் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அந்த 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிகிட்டே வரேன். மார்க் பண்ணிவிட்டு அழகாக சைட் ஜாயினிங் வந்து பண்ணிகிட்டே வரணும். ஆர்ம்ஹோலுடைய ஜாயினிங்கு, சைட் டாட் கொடுத்த இடம் அண்ட் நம்மளோட வேஸ்ட்டு கட் ஓப்பன் இது எல்லாமே வந்து நம்ம நாச் கொடுத்து வச்சுருப்போம். அந்த எல்லா இடத்துலையுமே வந்து கரெக்டாக வந்து நீடில் இறக்கிட்டு நம்ம வந்து ஒழுங்காக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். குர்த்தி கட் ஓப்பன் இருக்கிற இடத்துல மட்டும் நல்ல ஒரு 3-4 டைம்ஸ் வந்து லாக் ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸையும் வந்து நான் இந்த மாதிரி போட்டுட்றேன். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸஸாக வந்து இன்னொரு லைன் மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு வந்து நம்மளோட குர்த்தியோட கட் ஓப்பன் இப்போ முடிச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதே இடத்துல வந்து நான் முடிச்சிட போகிறேன். முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம். இந்த சைட் ஜாயினிங் வந்து நான் 2 பக்கமும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நம்மளோட குர்த்தி ஃபோல்டிங் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம 1 இன்ச் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த குர்த்தி ஃபோல்டிங்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்துருந்தீங்களோ அதை வந்து ஈக்குவலாக வந்து ஃபோல்டு பண்ணணும். 2 ஃபோல்டாக பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் வந்து போடுவோம் இல்லையா. ஸோ நான் வந்து 1 இன்ச்சஸ் தான் கொடுத்துருந்தேன். ஸோ நான் அதை ஹாஃபாக ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிடுறேன். அடுத்தது இன்னொரு ஹாஃப் வந்து ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட குர்த்தி ஃபோல்டிங் வந்து கரெக்டாக வரும். இங்கே வந்து நீங்கள் பின்ஸ் வந்து குத்தி செக்யூர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் வந்து போடலாம். இன்னொரு மெத்தட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அது மேலே நல்லா அயன் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது தானாக செட் ஆகி வந்துடும். நீங்கள் ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டு எடுத்துடலாம்.
இங்கே வந்து எனக்கு அயன் பண்ணாமலே நல்லா வர மாதிரி தான் இருந்துச்சு. அது ஸ்ட்ரெயிட் கட் தானே, ஸோ ஈஸியாகவே வர மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து அப்படியே வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரப்போகிறேன். நீங்கள் வந்து ஏலன் மாதிரியோ இல்லை வந்து கொஞ்சம் க்ராஸாலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. கரெக்டாக நான் வந்து கார்னரில் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரேன். இங்கே கரெக்டாக அந்த குர்த்தி கட் ஓப்பன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். ஆல்சோ இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல வரும்போது அடியில் வந்து ஃபேப்ரிக்கை வந்து எதனா சிக்கி இருக்கா இல்லை மடிச்சிருக்கான்றதை பார்த்துட்டு நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் வந்து போடுங்க. மோஸ்ட்லி உங்களோட ஃபினிஷிங் வந்து தப்பாக வரதுக்கான காரணம் வந்து குர்த்தி இருக்கு இல்லையா, அந்த குர்த்தியோட ஃபேப்ரிக் வந்து அந்த ஃபோல்டிங்க்கு அடியில் போய் சேர்ந்துடும். அந்த இடத்துல ஒரு மாதிரி எக்ஸஸாக ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ளாட்டாக வந்து இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது இழுத்து பிடிச்ச மாதிரி ஸ்டிச் போட்டுகிட்டே வந்து குர்த்தி கட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வந்து விட்டுட்டு உங்கள் நீடில் வந்து ட்ராப் பண்ணிவிடுங்க. உள்ளே விட்டுட்டு குர்த்தியை வந்து திருப்பிட்டு இப்போ வந்து நீங்கள் அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ணக்கூடாது. இங்கே தான் வந்து நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு. அதனால தான் வந்து ஒன் சைடு வந்து நல்லா வந்திருக்கும், இன்னொரு சைடு வந்து கிராஸாக அடிக்கும். இது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிடுவீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம இன்னொரு சைடு வந்து கீழே இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஃபோல்டு பண்ணிகிட்டே வந்தோம், அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இங்கே வந்து என்னோடய ஃப்ரண்ட் பீஸ் வந்து இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு எங்கே இருக்கோ அதை வந்து ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்டு பண்ணிகிட்டே வந்து பின் குத்திட்டே வரேன். ஓகேவா, கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதே ஹிப் அளவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக நல்லா பின் குத்தி இழுத்து நான் வரேன். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு லுக் வந்து கிடைக்கும், கிராஸ் அடிக்காது. இந்த மாதிரி நான் இழுத்து பிடிச்சி மேலே இழுக்கும் போது நமக்கு வந்து கரெக்டாக அந்த குர்த்தி கட் ஓப்பனில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஃபேப்ரிக் க்ராஸாக இருக்காது. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், எங்கேயுமே வந்து ஃபேப்ரிக் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்காது. ஃபோல்டிங்கில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்கே போட போகிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டு அதை வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ஸ்டிச் வந்து போட்டுட்டு வந்து இந்த பக்கம் அகெயின் கார்னரில் வந்து உங்களோட நீடில் இறக்கிட்டு உங்களோட குர்த்தியை திருப்பிட்டு மறுபடியும் அந்த கார்னரில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். இங்கே வந்து அந்த எண்டு வரைக்கும் நான் கொண்டு வரேன். இங்கே வந்து நம்ம லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து அந்த ஒர்க் வந்து இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளால் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நான் என்னுடைய இந்த ஃபோல்டிங் வந்து முடிச்சிடுறேன். லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து ஹேண்ட் ஸ்டிச் மாதிரி கொடுத்து அந்த லேஸ் இருக்க இடத்துல மட்டும் நம்ம அட்டாச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட குர்த்தி வந்து மொத்தமாகவே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட ஃபைனல் லுக் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த குர்த்தி வந்து ரொம்பவே நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாம லூசிங் வந்து ரெகுலர் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் வந்து இது ரொம்பவே வந்து டைட்டாகவும் இல்லை, அதே சமயம் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. பட் பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபிட்டட் லுக் வந்து இருக்கும். நம்ம கொடுத்துருந்த லேஸ் அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம டாட் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, இதுவுமே வந்து சைடில் இருக்கிறதுனால நமக்கு ஆக்வர்டெல்லாம் எதுவுமே தெரியாமல் நல்ல ஒரு நீட்டான லுக்கில் வந்து இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த குர்த்தாவை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அண்ட் இந்த குர்த்தா எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.